இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் வந்து கடலை மாவு, அதே கப்பில் வந்து 1 கப் வந்து அரிசி மாவு, நான் இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன், அதுதான் ரொம்ப ஃபைனாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, ஒரு 20 போல் மிளகை வந்து நல்லா இடித்து கொரகரப்பாக சேர்த்துக்கோங்க. காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 2 கரண்டி போல் எண்ணெய் சூடாக சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இருந்தால் கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். முதல்ல எண்ணெய் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்தேன். சிலிண்டரில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முறுக்கு பிழிகிற அச்சில் உள்ளே எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு டேரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு எடுத்துருங்க. நமக்கு உதிராது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யுங்க, அப்படின்னா தான் வெளியே செவந்துடும், இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். பொறுமையாக செஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உதுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காரசாரமாக மிளகு காராசேவு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக தயாராகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.